Hi friends, நான் உங்கள் கிரிப்டோ திவா. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ட்ரேடிங் டெக்னிக் ஹெட்ஜிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெட்ஜ் மோடை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிஸ்க் இல்லாமல் எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக ஹெட்ஜ் மோடை நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக பைனான்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் லாஸும் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை எப்படி சேஃபாக ட்ரேட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணலாம். பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ட்ரேடிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்பாட் ட்ரேடிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லோரும் சர்டன் காயின்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். அது ப்ராஃபிட்டில் போகும்போது செல் பண்ணுவோம். இதை தான் பைனான்ஸில் ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்கிறோம். அதாவது ஸ்பாட்டில் நம்ம வாங்குகிற கிரிப்டோ எல்லாம் நம்மளுக்கு சொந்தம் அண்ட் அது பைனான்ஸ் வேலெட்டில் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ நம்ம வாங்கியிருக்கிற கிரிப்டோவோட குவான்டிட்டி அப்படியே இருக்கும், பட் அதோட ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஜீரோ ஆகாது. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. அது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு நடுவில் கான்ட்ராக்ட் பேசிஸில் ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு அசெட் ஆர் காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம பை பண்ணுற கிரிப்டோ நம்மளுக்கு சொந்தமாக இருக்காது. அதோட ப்ரைஸ் வேல்யூ ஸ்பாட் மூமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த காயினோட ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். லைக் அதோட ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் ஆகுமா ஆர் டவுன் ட்ரெண்ட் ஆகுமான்னு. ஸோ இதை பொறுத்து தான் நம்மளோட ப்ராஃபிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் $20,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி மேலே போவோம் அப்படின்னா பை பண்ணுவோம், கீழே போவோம் அப்படின்னா செல் பண்ணுவோம். நம்மளோட அனாலிசிஸ் கரெக்டாக இருந்ததுன்னா we can make some profit. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கும் ஸ்பாட் ட்ரேடிங்க்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் இது தாங்க. அதாவது ஸ்பாட்டில் நம்ம வாங்குகிற காயின் மேலே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் மேலே போனாலும் ப்ராஃபிட் பார்க்கலாம், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்று. டெக்னிக்கலாக எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணினோன்னா கண்டிப்பாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஜீரோ ஆகிடும். ஸோ எப்படி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் 2 விதமான மோடு இருக்குங்க. ஒன்று ஒன் வே மோட் அண்ட் இன்னொன்று ரொம்பவே முக்கியமான ஹெட்ஜ் மோட். ஹெட்ஜ் மோட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே ஒன் வே மோடு தான் ஆக்டிவாக இருக்கும். ஒன் வே மோடில் ஏதாச்சும் காயினில் ட்ரேட் பண்ணும்போது அந்த காயினில் ஏதர் ஷார்ட் ஆர் லாங் தான் போக முடியும். அதாவது ஒரே நேரத்தில் அந்த காயினை லாங் அண்ட் ஷார்ட் பண்ண முடியாது. ஒன் வே மோடை ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் ஒன் வே மோட் ஆக்டிவாக இருக்குது. டிஃபால்ட்டாகவே அதுதான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஐசோலேட்டடை செட் பண்ணிவிட்டு லைக் லிவரேஜ் கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன். இது எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறதுனால நான் கம்மி குவான்டிட்டி மட்டுமே எடுக்க போகிறேன். ஸோ பிடிசியில் 0.01 பிடிசி நான் இப்போது பை பண்ண போகிறேன். ஏன்னா மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ பை பண்ண போகிறேன். 0.01 பிடிசி கொடுத்தாச்சு அண்ட் பை லாங் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ட்ரேடு ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரேட் ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஒன் வே மோட் பார்த்தீங்கன்னா அதோட நேம்க்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேயில் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஒன்று பை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா செல் பண்ணலாம். ரெண்டையும் அட் அ டைமில் பண்ண முடியாது. நம்ம இந்த ட்ரேடை லாங்கில் என்ட்ரு ஆகியிருக்கோம். பட் நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஏன் இது கீழே போவோம் அப்படின்னு, இன்னொரு பொசிஷனை நம்ம ஷார்ட்டில் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி நினச்சி இன்னொரு ட்ரேடை ஓப்பன் பண்ணினா நீங்கள் வாங்குகிற குவான்டிட்டி ஏற்கனவே நீங்கள் ஓப்பன் பண்ணின ட்ரேடோட குவான்டிட்டியிலேருந்து லெஸ் ஆகிடும். அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரேட் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே போகும் அப்படின்னு ஒரு சின்ன குவான்டிட்டி 0.01 பிடிசியை ஷார்ட் பண்ண போகிறேன். இப்போது ஷார்ட்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ட்ரேடில் இருந்து அந்த குவான்டிட்டி மைனஸ் ஆகி ட்ரேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது தாங்க ஒன் வே மோட். இதில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். அட் த சேம் டைம் லாஸ் ஆனாலும் நிறைய ஆகும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெட்ஜ் மோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்ஜ் மோட் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டெக்னிக். ஹெட்ஜ் மோடில் அட் அ டைமில் ஒரு காயினில் ஷார்ட் அண்ட் லாங் எடுக்கலாம். ஸோ இப்போ ஹெட்ஜ் மோடை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ஸ்க்ரீன் ஓப்பனில் வச்சுருக்கேன். டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங் சிம்பிளுக்கு கீழே டபுள் டாட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஃபரன்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆனதும் பொசிஷன் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் வே மோட், ஹெட்ஜ் மோட்னு இருக்கும்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் வே மோட் டிஃபால்ட்டாகவே ஆக்டிவில் இருக்கும். இப்போது நீங்கள் ஹெட்ஜ் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்ஜ் மோட் ஆக்டிவேட் ஆனதும் இங்கே ஓப்பன் க்ளோஸ்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஓப்பனில் வச்சுட்டு நான் இப்போது ஐசோலேட்டட் மார்ஜின் வித் 10x லெவரேஜ் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு கம்மி குவான்டிட்டி 0.01 BTCயை என்டர் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் லாங்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதே லிவரேஜ் அண்ட் ஐசோலேட்டட் மார்ஜினில் சேம் குவான்டிட்டியாக ஓப்பன் ஷார்ட்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரேடும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஹெட்ஜ் மோடில் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 2 டைரெக்ஷன்லையும் நம்ம ட்ரேடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன யூஸ்னால் உங்களோட மார்ஜினை வந்து ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனில் வந்து நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கும்போது ஸோ அந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அது கீழே இறங்கணும்னு நினைக்கும் போது இன்னொரு டைரெக்ஷனில் வந்து ஓரளவுக்கு வந்து அது உங்களோட பொசிஷனை ரீச் ஆச்சுன்னா அந்த ஷார்ட் பொசிஷனும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களோட ப்ராஃபிட்டை வந்து சேஃபாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இப்போது என்னோடய ஷார்ட் ஆர்டர் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் இதுக்கு மேலே அது மேலே போகாது அப்படின்னு தோன்றதுனால நான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த லாங் ஆர்டரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் டேப்பில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து க்ளோஸ் பண்ணணும்னு தோணுதோ லைக் 50% இல்லை வந்து 100% வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் 100% வரைக்கும் இந்த ஸ்லைடை மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதனால என்ன யூஸ்னால் உங்களோட மார்ஜினை வந்து ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனில் வந்து நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கும்போது ஸோ அந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அது கீழே இறங்கணும்னு நினைக்கும் போது இன்னொரு டைரெக்ஷனில் வந்து ஓரளவுக்கு வந்து அது உங்களோட பொசிஷனை ரீச் ஆச்சுன்னா அந்த ஷார்ட் பொசிஷனும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களோட ப்ராஃபிட்டை வந்து சேஃபாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஹெட்ஜ் மோடை இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஃபர்தராக ஸ்விங் ட்ரேடில் ஹெட்ஜ் மோடை யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.